ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண நெருக்குதாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் எழுந்தருளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அரணாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாதுகாப்பாய் இருக்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால் எனக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் நெருக்குவதை போன சில நெருக்கங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்களால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களால், ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையிலே வாழக்கூடிய மக்களால், வேலைக்கு வந்த ஊழியர்களால் அல்லது போதகர்களால் நிறைய உபத்திரவங்கள், நம்ம எப்படியாவது எவைகளிலேயாவது சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நெருக்கம். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் நெருக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல தான் கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கம். இந்த இடி முழக்கம் அந்த நேரத்துல வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இடிகளை முழங்க பண்ணினார். அந்த இடிகளை எல்லாம் பெலிஸ்தர் மேல நாளிலே முழங்க பண்ணி, அதான் முக்கியம். சில நேரங்கள்ல, மழை நேரங்கள்ல இடி விழும் பொழுதெல்லாம் அப்படியே காதை பொத்திடுவோம். சில பனை மரங்களிலே, பச்சை மரங்களிலெல்லாம் இடி விழுந்து எரிகிறதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இடி விழுந்து நிறைய ஆடுகள் இறந்திருக்கிறது, மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஆண்டவர் பெலிஸ்தர்கள் மேல் அந்த இடி முழக்கங்களை வரப்பண்ணினார், அவர்களை கலங்கடித்தார். இந்த கலக்கம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்கள் நெருக்கி கொண்டு வருகிறீர்களா? அவர்களுக்கு எதையாவது உண்டு பண்ணி விட வேண்டும் என்கிற நோக்கத்திலே ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்களா? கலங்கடிக்கப்படுவீர்கள் நம்முடைய ஆண்டவரால். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் வரக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் ஆண்டவரை மட்டுமே நம்பியிருங்கள். உங்களை கலங்கடிக்க பண்ணக்கூடியவர்கள், உங்களை நெருக்கி வரக்கூடியவர்களை கலங்கடிக்க பண்ணக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு! இதை நினைச்சு பார்த்தா மகிழ்ச்சி நமக்குள்ள பொங்குகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவர், எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுகிறீர் என்பது நாங்கள் கேட்கிறோம். கவனத்தோடு உம்மை பற்றுறுதி கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.